நம்ம ராயபுரத்தில் பாரு பார்பர் ஷாப்புக்கு போனால் 50% டிஸ்கவுண்ட் அவருக்கு. ஜெயக்குமாரா இந்த மொக்கால ஓடி லேஸ் போட்டவனே கிடையாதுங்க. ஆமாம், இவனுக்கெல்லாம் அந்த இருந்தானுங்களே ஒரு 31 எருமை மாடு. ஒருத்தனாவது ஒரு வேலை பார்த்தானா அவன். அந்த அம்மா வந்து என்ன சொல்லிக்குது, ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து என் பொண்ணுங்க இதுக்கு வேலை கொடு. அது தெளிவாக சொல்லியிருக்கணும். இது இன்னும் இத்தனை படிச்சிருக்குது, இதுக்கு வேலை கொடுங்க. இவன் ஒரு வேலை கொடுன்னோன்னே கதவை சாத்திட்டான், வேலை கொடுத்துட்டான். மாதம் ஆயிடுச்சு. மாதமாகி புள்ள பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. அந்த அம்மா கேட்குது ஃபோனில் அவங்க அம்மா, நான்ப்பா இது நியாயம், தனியாக அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு. இவன் சத்தம் போடாத, நீ தனியாவா. இவ்வளவும் பண்ணிட்டான். ஏன்னா மீனுக்காரன்னா அது என்ன சீலா மீன், அந்த மீன், வஞ்சரம் மீனுக்குன்னு போட்டு விட்டு ஆட்டியிருப்பான். அவனுக்கு மூடு திரும்பிச்சு, கதை விட்டுலான்னா. ஆனால் அவனை போய் நம்ம போலீஸ் பிடிக்கிறதுக்கு போகுது. நம்ம போலீஸு அவங்க பையன் இல்லை, சிந்துக்கு சித்தி. அவன் எம்பி ஆகிட்டாங்க. எம்பி பதவி போயிடுச்சு இல்லை. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் இப்போ, தம்பியை தூக்கி கொஞ்சிங்கிறான். சித்தி புள்ள பிடிக்க போனால் அவங்க பையன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த இருக்குது, 11 மாத்திரை சொல்கிறாரு. அடங்கொக்கால ஓய். அப்போ ஏன்டா அவ்வளோ மாசமாக்கணும் அவன்? அது மட்டும் முடியுமா? பண்ணான்ல. அதை ஒருத்தங்கிறான் பாரு, அந்த மதுரையில் செல்லூர் ராஜா, ஒரிஜினல் கிளிஜோசியக்காரன் புள்ளன்னா அவன் தான். 6 கோடு போட்டுப்பான் அவன் கையில். அந்த கிளி கூடையை மட்டும் கூட அதே ரோலுக்கு அழகாக பிறந்தவன் மாதிரியே இருப்பான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன்னா நம்மளை பார்த்து இப்போ காரி துப்புறானுங்க. அவ்வளோ பியூராக ஒரிஜினலாக கட்சிக்காரனுக்கு. இங்கே எத்தனை பேர் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கடா, எல்லாம் கஷ்டப்படுறீங்களா இல்லையா? ஒருத்தன் கூட நல்லா இல்லை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆட்சியில் உங்களால் எதுவும் சாதிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் பயப்பட மாட்டேன்றான். நீங்களாம் ஏன் இங்கே வரீங்க? என்ன கேட்டாங்க ஒருத்தன், இன்ஸ்பெக்டர் கேட்குறான், நீங்களாம் ஏன் வரீங்க? உங்கள் முதலமைச்சர் தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கேட்குறான். ஹெல்மெட் இல்லாத போய் காலையில் ஸ்கூலுக்கு போய் ஒரு பொண்ணு விட போய் மாட்டிக்கிச்சு. ஏங்க உங்கள் முதலமைச்சர் தாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாக சொல்லியிருக்காரு, நான் ஃபைன் போட்டேன் போங்கன்றான். அப்போ இந்த ஆட்சி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. எங்களால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, போலீஸ்கிட்ட பேச முடியல. ஆனால் பார்த்தா நாங்கள் ஊழலாட்சி, திமுககாரன் எகிரி குதிக்கிறான். அவன் என்ன பண்ண தெரியுமா? அந்த செல்லூர் ராஜு வைகை அணைக்கு போயிருக்கீங்களா? யாருன்னா சபரிமலைக்கு போகிறவங்களாம் அங்கே போவான். போயிருக்கீங்களா இல்லையா? போயிருக்கீங்க. எப்படி காற்றடிக்கும், அந்த தண்ணிலாம் ஆவியாக போயிடுதான். வைகை அணையில் இருக்கிற ஆவி. தெர்மாக்கோல் இல்லை, நம்ம வீட்டில் ட்ரம்மில் தண்ணி பிடிப்போமாம்மா, ட்ரம்மில் தண்ணி பிடிப்போம்ல, அது மேலே ஒரு தகரம் போடுவோமா இல்லையா? போடுவோம். அது மேலே என்ன பண்ணுவோம்? கரெக்டாக சொல்லு. அது மேலே கல். ஏன்? அந்த தகரம் பறந்து போயிடும். எங்கே? டி நகரில் பீச் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது? அங்கே இருக்கிற பீச்சிலே காற்றடிச்சா இங்கே தகரம் போயிடும்னு நீ கல் வைக்கிற. அந்த மொக்கால ஓடிக்கு இந்த பொது அறிவு கூட இல்லாமல் தக்கையை எடுத்துகிட்டு போய் வைகை அணையில் மூடுறானா. இவன் மூடிட்டு இப்படி திரும்பினா அந்த தக்கை இவன் சூத்தில் அடிக்குது. இதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவுமா? எவ்வளோ செலவு தெரியுமா? 38 லட்சம். யார் அம்மா வீட்டு காசுரா? உங்கள் அம்மா வச்சுட்டு போன காசா? நம்ம வரி கட்டுற பணம். இன்னொருத்தன் மணிகண்டன் ஒரு மந்திரி இருந்தான். ஒரே பொண்ணை 4 வாட்டி கருக்கலை வச்சவன். மந்திரி வேலை பாருன்னு அவனுங்க பார்த்த வேலைகளை பார்த்தீங்களா? சட்டசபையில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அண்ணா பல்கலை 200 பொண்ணை எடுத்து போய் மேட்ரு முடித்து வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ண வேலை தெரியாதுரா எங்களுக்கு. 200 பேர். பொள்ளாச்சின்னா என்ன சொல்லுவோம்? இளநீர் நார். இதான் பொள்ளாச்சி. போன வாரம் போயிருந்தேன் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சின்னா சென்னையிலலாம் மேட்ரு ஊருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஜனம் பூரா ரூமுக்கு வந்தான். போயா அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை பிடிச்சி உள்ளே வையா, இல்லை நீங்கள் கட்டி வச்சு அடிங்கடா, அவன் ஆளுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம், எல்லாம் மந்திரியோட தான். எவனோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போனான்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லாத ஒருத்தன் வருவான், ஒரு பைய எடுத்து கொடுக்குமா கொடுக்க மாட்டோமா, தெத்தி விட்டா விட்டுருவோம். அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானா திமுக காரர்கள்.
திமுக காரனுக்கு சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாதுடா. தாங்கிட்ட இந்த 10 ரூபா இருந்தால் 2 ரூபா பணத்தை செலவு பண்ணி தான்டா பழக்கம். அதான்டா திமுக, அதான்டா வளர்ந்தது இந்த திமுக. நேற்று சட்டசபையில் என்ன நடந்ததோ அதே தான் 2023 நடந்தது. 2023 நடந்தால் அப்போ 13ஆம் தேதி போகின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணான் அந்த ஆள். அப்போ நான் அதே மாதிரி தான் பேசினேன். இதே மாதிரின்னு கேட்காத, நான் அதே மாதிரி தான் பேசினேன். உடனே கவர்னர் மாளிகையிலேருந்து கம்ப்ளைண்ட் என் மேலே. பிடிக்கிறதா பிடிக்காததா போலீஸு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த வருஷம் எனக்கு போயும் இல்லை, பொங்கலும் இல்லை, காணும் பொங்கலும் இல்லை, சேசிங் தான் முடிஞ்சுது. சரி, போன வருஷம் திருந்துவான்னு பார்த்தேன், திருந்தலை. இப்போ இந்த வருஷம் திருந்துவான்னு பார்க்குறேன், திருந்தலை. நான் என்ன கேட்குறேன், நீ குடிக்கிற தண்ணி தமிழ்நாட்டோட தண்ணி, நீ உள்ளே வாங்குறல்ல, வெளியே விட்டு உள்ளே வாங்குறல்ல மூச்சு காற்று, அது எங்கள் காற்று. உன் வண்டி ஓடுதில்ல காரு, அதுக்கு டீசல் போடுறது என் அக்கா தங்கச்சி வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் இவங்க தர வரி பணத்தில் தான் அவனுக்கு பெட்ரோலும் டீசலும் போடுறோம் இல்லையா? திங்கிற சோறு இல்லை, திங்கிற சோறு மானங்கட்டங்க ஒக்காலா ஓழி. திங்கிற சோறு இல்லைங்க, திங்கிற சோறு. ஒரு வாரம் பட்டி கிடந்தா செத்து போயிடுவேன். உனக்கு சோறு போடுற நாடு இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடும்போது எழுந்து போகிறார் என்றால் நீ இருந்தா என்ன போனா என்ன? எங்களுக்கு எத்தனை வருஷம்டா வச்சுட்டு எங்களை வெறுப்பேற்றுவீங்க? அறிவு வேணா, படிச்சிருக்கீங்கல்ல. சின்ன குழந்தை கூட முன்னாடிலாம் அந்த காலத்தில் நான் படம் பார்க்கும்போது படம் முடிஞ்ச உடனே தான் தேசிய கீதம் போடுவான். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? எங்கள் அப்பா எந்திரிச்சு நிற்பான் பாரு. எங்கள் அப்பா விறப்பில் 75 வயசில் அப்படி விறப்பாடு வச்சுட்டு நிற்பான். ஏண்டா, எங்கள் தாத்தங்காலத்திலேருந்து நிகழ்ச்சி முடிஞ்சாதான்டா தேசிய கீதம், ஸ்டார்ட் பண்ணால் தமிழ்த்தாய் வாழ்த்து. இதை காலங்காலமாக நாங்கள் கடைபிடிக்கிறோம். அதை நீ மாற்றுனா, நீங்கள் அடிக்கடிக்கு மாற்றுற ஆள், நீங்கள் மாற்றிக்கு பிறந்த மாற்றி நீங்கள் மாற்றலாம், நாங்கள் மாற்றுவோமாடா? சுத்தமான தமிழனுக்கு பிறந்திருக்கோம் நாங்கள். எனக்கு ரத்தம் கொதிக்குது. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட நான் மேடை கீழே இருந்த மேடை போயிருந்தா கண்ணா பண்ணான்னு பேசியிருப்பேன். என்னங்க அநியாயம் இது? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 8 கோடி கிட்டத்தட்ட 6 கோடியே 80 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்த சட்டமன்றம், 100 ஆண்டு காலம் வரலாறு படைத்த சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பை சிதைத்து விட்டு நான் கேட்டது கொண்டதற்கு நினைப்ப தேசிய கீதம் பாடவில்லையா? என்ன சட்டமன்றம் என்ன லவ் பண்ணுற இடமா அது? நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு. லவ் பண்ணுறவன் தான் காசு இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்படி இருந்து தொழிற்சாலை நம்ம வாங்கி கொடுத்துடலாம். நீ கேட்குறதே எங்கள் தன்மானத்தில் விலை கேட்குற, எங்கள் தாயோட மார்பை அறுத்தில்லை கேட்குற, நாங்கள் பேசுகின்ற தமிழை சிதைச்சில்லை கேட்குற. அதை கொடுக்கறத விட நாங்கள் செத்து போயிட மாட்டோம். இந்த தன்மான உணர்வும் தாய்மொழி பற்றும் இல்லாமல் போயிருந்தால் எங்களின் உயிர்கள் 60 உயிர் இந்த நாட்டில் போயிருக்காது. எத்தனை கட்சி அந்த தமிழ்நாட்டில்? எவனா மொழிக்காக செத்துருக்கானா சொல்லு? எந்த கட்சியாவது மொழிக்கு செத்த கட்சியை காட்டு. ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை செத்திருப்பான், ஒரு இனத்துக்கு இனம் சண்டை செத்திருப்பான். ஆனால் தன் மொழி சிதைக்கப்படுகிறது, இன்னொரு மொழி அந்த மொழியின் மீது திணிக்கப்படுகிறது என்று 50க்கு மேற்பட்ட உயிரை கொடுத்த ஒரு நாடு இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல என்ன நினைக்கிறேன், நான் ஏதாவது பேசணும், இந்த பொங்கலுக்கு நான் எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கணும். எங்கே அழுகிறாரு பாரு, சும்மாரே இருக்கிறது இல்லை. ரொம்ப சுத்தமானவர். அவ்வளோ சுத்தமாக இருக்கக்கூடாது நைனா. நம்ம முதலமைச்சரை தான் சொல்கிறேன். ரொம்ப சுத்தமானவர். குஷ்பு பேசிட்டேன். யார? நவீன காலத்து கண்ணகியும் 38 வருஷமாக கண்ணகி மாதிரி வாழறேன். அதை பேசிட்டேன்னா நம்ம சிஎம்முக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த கட்சியே கெதின்னு சாவறனேன். லைட்டில் நின்று பேசி பேசி கண்ணில் தண்ணி வடியுது. கண்ணை ரிப்பேர் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லையே. எனக்குன்னு ஒரே ஒரு பொண்டாட்டி 38 வருஷமாக என் கூட வாழறால. அவள் பெற்று போட்ட 2 பொண்ணு இருக்குது. அதை கூட பார்க்காத என்னை பிடிச்சி 64 நாள் உள்ள வச்ச சிஎம் தான் இந்த சிஎம். ஏனென்றால் இந்த ஆட்சி
ஒரு சார்பா நடக்கவில்லை என்பதற்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சாட்சி. பிஜேபி காரன் பேசணும். அது யார் அந்த பொண்ணு? ஒண்ணு கஸ்தூரியா? 4 நாள்ல பெயில் கிடைச்சதா இல்லையாம்மா? கிடைச்சதா இல்லையா? அதுவும் பேசுதானே தான் பேச்சு, நானும் பேசுதானே பேசினேன். எனக்கு மட்டும் ஏம்மா 64 நாள்? என்ன நீ 64 நாள் இல்லை, 6 வருஷம் உள்ள வச்சாலும் இந்த திமுக கருப்பு சிவப்பு கொடியும் உதயசூரியன் சின்னத்தை இழக்க மாட்டான். என்னை உள்ள வச்சு வேலை பேசினாங்க. வயசாகி போச்சு, இப்போ ஏன் கஷ்டப்படுற, வந்துட்டின்னா அது தரேன் இது தரேன்னா. நான் கேட்டேன், எல்லாம் தருவேன், எங்கள் தாத்தா கலைஞர் தோளில் போட்ட கருப்பு சிவப்பு துண்டை தருவியாடா, எந்திரான்னு சொன்ன உடனே சொன்னான், நீ இந்த ஜெயிலேருந்து எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன்னா. நான் சொன்னேன், எங்கள் பெரிய தாத்தா அம்பேத்கர் எழுதினார் இல்லை, என்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கும் அவர் தான் எழுதினார், நான் வெளியே வர்றதுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் இன்னொரு 5 நாள் என்னை உள்ளே வைக்கலாம், இன்னொரு வாய்தா வாங்கலாம். அதை தவிர என்ன பண்ண முடியும்? உள்ளே வச்சு என்ன அடிப்பியா? முடியாது. நான் வாயில் கத்தி வச்சிருக்க ஆள், நாக்கு தான் என்னோட கத்தி, என்னோட ஆயுதம் அனைத்தும் என்னோட நாக்கு. அதனால் இந்த கட்சி ஏன் இப்படி இருக்கணும்? வேற எவனா இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? ஓடி போயிருப்பான்ல. எங்கே போட்டனோ அங்கே தான் தேடுவேன். 64 நாள் போய் 8 மாதம் கட்சியில் இல்லை, 8 மாதம் கட்சியில் இல்லை. மேடையை பார்த்தா நான் இல்லாத மேடையே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் எனக்கு மைக் இல்லை. செத்து போயிருக்கணுமா இல்லையா? நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனாலும் கலங்கலை. தினந்தோறும் அண்ணா அறிவாலயம் போனேன். ஏன்பா மன்னிப்பு லெட்டர் கொடுக்க மாட்டேன், நான் தப்பே செய்யலை, கொடுக்க மாட்டேன். செஞ்சுருந்தா 64 நாள் ஜெயிலில் இருந்தால் சரியாக போச்சு, என்னை விட்டுரு. அப்போ லெட்டரும் கொடுக்க மாட்டேன்ற, மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ற, தினந்தோறும் அறிவாலயம் வரைய ஏன் வர? இந்த அஸ்திவாரம் அடியில் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த 6 செங்கல் இருக்குது, எடுத்து கொடுத்துருங்க, நான் போயிடுறேன்னு. எங்கே இருக்குது? அடியில் இருக்குதுன்னு. அங்கேருந்து எடுக்க முடியாதுல்ல. அப்புறம்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே, ஐயா கலைஞரின் வடிவில், கருணை வடிவில், நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன், யாரை பார்த்தாலும் அரவணைக்கின்ற பண்புக்காரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் என்னை அழைத்து, எது நடந்தாலும் நான் இருக்கிறேன், நீ போய் இயங்கு என்று என்னை உத்தரவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தார். நான் அவர் போகின்ற ஊர்களை எல்லாம் கிராஸ் ஆகும் போதெல்லாம் சிரிப்பார் என்னை பார்த்து. தேவைப்படும் போதெல்லாம் என்னை வந்து பார் என்றார். நான் ஒன்றும் பார்க்கல, எனக்கு தேவை எதுவும் இல்லை. அதனால் இந்த கட்சி ஏன் இருக்கணும்? நம்ம 4 வருஷம் முடிய போகுது, ஆட்சிக்கு வந்துட்டோம். மாவட்ட கழகத்தின் மனமுள்ள செயலாளர் அண்ணன் வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்த கட்சி? உலகத்தில் எல்லாரும் கட்சி ஆரம்பித்தான், உலகத்தில் எல்லாரும் கட்சி நடத்துகிறான். இப்போ நேற்று வந்தவங்க கூட என்ன சொல்கிறான்? நேற்று வந்த ஆள், கட்சிக்கு வந்த ஆள் என்ன சொல்கிறான்? கட்சி ஆரம்பிச்சுட்டு 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்பியா? நிற்க மாட்டேன். சரி, வேற என்ன தான் பண்ணுவேன்? ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். இன்னொருத்தர் வந்தார் 2021. எப்போ நீ பார்லிமெண்ட் தேர்தல் நில்லை, ஒன்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம், நேராக போகிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். ஏண்டா முதலமைச்சர் சீட்டு நம்ம வாத்தா விட்டு சொத்தா? வரவும் போகிறவெல்லாம் நீங்கள் நேராக நிற்பீங்க, நேராக போய் உட்காந்துக்குவீங்க. 75 வருஷமாக இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் குச்சை வாங்கி சப்பிட்டு போயிடுவோமா? சொல்லு. வரவன் சொல்கிறான்ல, அவனை பேசாத இவனை பேசாதன்னு என்ன தலைவர் சொல்கிறாரு. வரவெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவன், வேலைக்கு உதவாதவன், நாட்டுக்கு ஆகாதவெல்லாம் வருவானா? அவர் வந்தார் 2021 போயிட்டார், இவர் 2026 போயிடுவார். மக்களை யாரா பார்க்கறது? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு கட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. நிற்கலாமா வானாமான்னு ஓட்டெடுப்பு வச்ச கட்சியும் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இல்லை. இந்த கட்சியோட நோக்கம் என்ன?
என் அக்கா தங்கச்சிங்க உட்காந்துருக்காங்க, இவங்களை இந்த மாதிரி சேரில் உட்கார வைக்கணும். கணவனை இழந்தாலும் என் தங்கைகள் கலர் புடவை கட்ட வேண்டும். கணவன் செத்து போனாலும் அவர்கள் சிக்கர் பொட்டையாவது வைத்திருக்க வேண்டும். அவர்கள் முகம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். இதற்காக தந்தை பெரியார் போராடினார். ஒரு காலத்தில் உங்களை மேல் சட்டை போடுவதற்கு அனுமதி இல்லை. மேல் சட்டை போட்டால் உயர்ந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் ஜாக்கெட்டு போடணும். நம்மளை மாதிரி ஆள் ஜாக்கெட்டு போடக்கூடாது. போட்டால் வரி கட்டணும். எவ்வளோ கொடுமை! எல்லாம் பொம்பளை தானே, அது என்ன அவள் ஜாக்கெட்டு போடுவா, நீ போடக்கூடாது. தந்தை பெரியார் அதற்காக 200 ஆண்டுகளுக்கு முன்னால் போராடி உங்களை மேல் சட்டை போட வைத்தார். உன்னோட புருஷன் செத்து போயிடுறான், உடனே உன்னை தூக்கி நெருப்பில் போடுன்றான். உடன்கட்டை ஏறுதல், அதை தடுத்து நிறுத்தினோம். நீ செத்து போனா உன் புருஷன் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறான்ல. ஐயா கலைஞர் சொன்னாரு, நீ செத்தா அவன் கட்டினான்ல, அவன் செத்தா உனக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன், அதற்கு நான் பணமும் தருகிறேன், நீ மறுகல்யாணம் பண்ணி வாழி என்று சொன்ன கட்சி திமுக. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? பொம்பளையா வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. சரி, அவங்களுக்கு என்ன தாண்டா வேலைன்னு கேட்டா, புருஷன் கூப்பிடுற போதெல்லாம் போகணும், புள்ள பெற்று போட்டுக்கினே இருக்கணும். நடந்துதா இல்லையா? எங்கள் ஆயா 22 பெத்தா, எங்கள் ஆத்தா 12 பெத்தா. அது வேற கௌரவமாக வெளியே கால் மேலே கால் போட்டுக்கின்னு 12 பெத்த 8 நின்றுச்சு, மிச்சம் போச்சு. இது என்னடா இது? லாட்ரி சீட்டு கதையா இது? இல்லை என்ன பொருளுக்கு செய்கிற வேலையா? 12 செஞ்சேன், 8 நல்லா வந்தது, மிச்சம் நல்லா வரலன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமா, எவ்வளோ கொடுமையா உங்களை கேவலப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த கேவலத்திலிருந்து உங்களை மீட்டு ஐயா கலைஞர் என்ன சொன்னார்? உங்களுக்கு கல்யாணம் ஆகும், 20-22 வருஷமா வாழ்ந்த உறவை, அப்பனை, ஆத்தாளை, மாமனை, மச்சினனை, அண்ணனை, தம்பியை, தங்கையை, அத்தனை பேரையும் விட்டுவிட்டு புது உறவோடு நீ ஒரு வீட்டுக்கு செல்கிறாய். கணவனை தவிர வேறு யாரும் அங்கே உனக்கு உறவு கிடையாது. அவன் ஒருவன் தான் ஆதாரம். ஒருவேளை அவன் சரியாக இல்லாமல் போனால் அந்த குடும்பமே உன்னை கொன்றுவிடும். படிக்காத பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தால், ஒருவேளை மாமியார் வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டால், கேஸை திறந்து உங்களை எரிய வைத்து விட்டால், நீங்கள் யாருக்கு எப்படி தகவல் சொல்வீர்கள் என்று ஏங்கிய எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் சொன்னார், 8வது படித்திருந்தால் உனக்கு திருமண உதவி திட்டம் ரூபாய் 5000 தருவேன் என்று சொன்னார். 5000 பிச்சை அல்ல, இதற்காகவாது நீ படி தாயே. உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்தை அப்பனுக்கும், ஆத்தாளுக்கும், அண்ணனுக்கும், தம்பிக்கும் கடிதம் மூலமாக எழுதுவதற்கு உனக்கு எழுத்து தெரிவிக்கிறேன் என்று சொன்ன தாத்தா டாக்டர் கலைஞர். அவரை மேடை போட்டு திட்டுறானே, ரத்தம் குதிக்காதா? 8வது படித்தவுடன் சொன்னார், 10வது படித்திருந்தால் 10,000 தருகிறேன், கல்லூரிக்கு போனால் 30,000 தருகிறேன். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்வதென்றால் தாத்தா கலைஞர் சொன்னார், என் தாய்மாரே, ஆணையோ பெண்ணையோ பெற்று போட்டு விட்டால், திருமணம் நடந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்படாதே. திருமண உதவி திட்டம் தாத்தா கலைஞர் நான் இருக்கிறேன், ரூபாய் 30,000 தருகிறேன். காதல் ஜோடி கல்யாணம் முடிந்தது, அவர்கள் ஆக்கி சாப்பிட தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். அந்த இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி தருகிறேன். சந்தோஷமாக வாழ். சந்தோஷமாக வாழ்ந்து மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? உனக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சந்தோஷமாக சாப்பிட்டு பாலை கொடுத்து பிள்ளையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ.
பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +1 போனானா? அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா? அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமண உதவி திட்டம். அவளும் மாதமானாளா? அவளுக்கும் உதவி திட்டம். இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியம் பார். வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ஒன்றா இருக்கானா? அது மாதிரி இருக்கானாம்பா? இதுக்கு எவ்வளோ மூச்சு வாங்குச்சு தெரியுமா? எனக்கு ஒரு சாதனை செய்யறதே பெரிய விஷயம். அதை அடுக்கி சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு சாதனை. இதோட விட்டாரா? நான் சொன்னது இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு படிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டோம். இதை தாண்டி சொன்னோம்ல, அதை போகிறான் நொண்டி, அதை போகிறான் டப்ஸா, அது போகிறான் ஒத்த கண்ணை. சொன்னவன் இல்லையா? அப்போ அவனை சொல்லும்போது அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, அவனை பெற்ற பெற்றோருக்கு எப்படி வலித்திருக்கும்? அவர்களுக்கும் வலிக்கவில்லை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவனை எல்லாம் அழைத்து சொன்னார், நீ நொண்டி இல்லை, நீ டப்ஸா இல்லை, நீ ஒன்றை கண்ணை இல்லை. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அப்புறம் சொன்னோம், அதோ போகிறான் பாரு 9, சொன்னமா இல்லையா? அதோ போகிறான் பாரு பொட்டை, சொன்னமா இல்லையா? ஏற்கனவே பெற்றவர்கள் அடித்து துரத்தி விட்டார்கள் அவனை. அவன் நடுவீதியில் நிற்கிறான். அவனை பார்த்து நாமும் காரி துப்புகிறோம். ஆனால் யாருக்கும் வலிக்கவில்லை. எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞருக்கு வலித்தது. நீ பட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் உங்களை திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷனில் ஒருத்தன் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு கருப்பு ஷூ போட்டு கொடி ஆட்டுவான்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் யார்? அவ்வா. அதே தண்டவாளத்தில் அதே பிளாட்பாரத்துக்கு கீழே காக்கி அரக்கால் டவுஜரு, அவாய் செப்பல், பின்னாடி பச்சை சிவப்பு கொடி, ஒரு சம்மட்டி ஏற்றுன்னு பிளக்கட்டை தட்டிட்டு போவான்ல, பார்த்துருப்பீங்கல்ல தண்டவாளத்தில். அவன்லாம் நம்மவா. இது எழுதப்படாத சட்டம். ஸ்டேஷன் மாஸ்டர் அவன்தான். நீ தண்டவாளம் தட்டுறது நீ தான். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ தண்டவாளம் தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடி ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆர்டர்னு தட்டுவார்ல ஜட்ஜு, அவங்கெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு ஒருத்தர் இருப்பான்ல, சைலன்ஸ். 2:30 மணிக்கு கண்ணு மூச்சான்னா கூட சைலன்ஸ். அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு அது பழகி போச்சு. ஆனால்
அவனெல்லாம் கூப்பிட்டு தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்த பிறக்கிறடா, நீ அடித்தா கட்ட சுத்தியும் அடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் ஐயா கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டி வச்சுருப்பான் மணி, அதை ஆட்டுறதெல்லாம் நம்ம ஆள். அதே உள்ள வெள்ளி மணி வெள்ளி தட்டு வச்சு ஆட்டுவா, அப்பா பேர் குஞ்சி மணி. மையா பனி பல கோயிலில் போய் கேட்டுப்பார், அவள் ஆட்டுவா. அதை அவள் தான் ஆட்டணும், நம்ம இதை தான் ஆட்டணும். தலைவர் கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கிய தலைவர் கலைஞர். அதை தாண்டி 1லேருந்து 5வது படிக்கிறதுல குழந்தை, எவ்வளோ அறிவு பாருங்க அவருக்கு. காமராஜர் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தார், எல்லாரும் கொண்டு வந்தான். ஆனால் கலைஞர் மட்டும்தான் சொன்னார், 1 முதல் 5 வரை பெண்கள் தான் வாத்தியாராக இருக்க வேண்டும், அவள்தான் பிள்ளை பெற தகுதி படைத்தவள், அவள்தான் பாலூட்ட தகுதி படைத்தவள், அவள் மட்டும்தான் குழந்தையை பாதுகாப்பாக காப்பாள். ஆகவே 1 முதல் 5 வரை பெண்கள் தான் டீச்சர். இதை தாண்டி இப்போ 8வது ஃபெயில் ஆயிடுறோம்ல, 8வது கலைஞர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிட்டினா 6 சப்ஜெக்டும் மறுபடியும் எழுதணும். காலேஜுக்கு போய் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டினா எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். இதுதான் சட்டம். அப்பனம்மா இதுதான் சட்டம். எந்த சப்ஜெக்டில் விட்டியோ அதை மட்டும் எழுதுறது கலைஞர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி இல்லை. கலைஞர் ஐயா வந்து தான் சொன்னார், இது என்னடா ஃபெயில் ஆகிட்டு எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிடுத, எதில் ஃபெயில் ஆனியோ அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதி நீ பாஸ் ஆனா நீ அரசுக்கு வேலைக்கு போகலான்னு சட்டத்தை போட்டவர் தாத்தா கலைஞர். தாத்தா கலைஞர் கதையை சொல்லவே 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். அவர் என்ன சொன்னார், என் தாய்மார்களே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் துடைக்க போவீங்க, சித்தாள் வேலைக்கு போவீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் கொடுப்பான், சம்பளத்தை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட புருஷங்கிட்ட தான் கொடுக்கணும், அது விதி. இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் மறுநாள் வேலைக்கு கிளம்பலாம், பூ வைக்கலாம், தலை வரலாம், செப்பல் போடலாம், ஹேண்ட்பேக் மாட்டலாம், எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டிங்களா இல்லையா? இதை பார்த்து உங்களை பெற்ற அப்பா அத்தா அழுதானோ இல்லையோ, எங்கள் தலைவர் தளபதி அழுதார், ஒரே கையெழுத்து போட்டார். இன்று முதல் நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யலாம், அது உங்கள் விடியல் பயணம். 1000 ரூபா பஸ் ஃப்ரீ. வீட்டில் இருக்க பொம்பளைலாம் கேட்டா, நான் கொஞ்சம் கலராக இருக்கிறேன், என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் சந்தேக பிராணி, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன், ஏன் கதின்னா அவன் சொன்னார், உனக்கும் உன் மகன் ஸ்டாலின் இருக்கிறேன், ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருகிறேன், அது உங்கள் உரிமை தொகை. இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பாதி பேருக்கு இல்லைன்னு. வெக்கத்தை விட்டு சொல்லவா, நம்மக்கிட்ட இந்த கேமரா, வெக்கத்தை விட்டு சொல்லவா, என் பொண்டாட்டிக்கு 1000 ரூபா இல்லை. சைனெல்லாம் அவுத்துட்டு போயிருக்க மாட்டேன், துட்டு வாங்குறவர் பாரு எப்படிங்கிறாரு. ஏங்க 66 வயசாகி போச்சு, நான் 2004 ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கும் வேலை இல்லை, என் பொண்டாட்டிக்கும் வேலை இல்லை, 2 பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, எனக்கு இல்லைன்னு சொல்கிறது நியாயம்? எனக்கும் இல்லை, விஷம் கொடுத்தா கூட எனக்கும் கொஞ்சம் கொடு. ஏன்டா உனக்கு எதுக்கு விஷம்? பக்கத்து வீட்டுக்காரன் தகராறு பண்ணால் அவனுக்கு வச்சிடுறேன் இல்லையா? அந்த 1000 ரூபா ஏன் நான் வாங்கலைன்னா, நான் வாங்காத்தி கொடுக்காத கவர்மெண்ட்டு தப்பு இல்லை, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அந்த 1000 ரூபா அப்ளை பண்ணும்போது. என் முன்னாடி சத்தியமாக திமுக கிட்டேன்மே 5 பைசா வாங்க மாட்டேன்ட்டான். இருக்கும் இல்லை கோவம் இருக்குல்ல. ஏன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் அடி பின்னி எடுத்து அந்த வீடியோலாம் எடுத்துப்பார். அந்த 10 வருஷத்தில் நான் பேசினது, ஏன்னா நான் பேசினது கேஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். நான் போய் பெயில் வாங்கிட்டு வருவேன், அதுக்கு ஒரு 3 வாரம் தலைமறைவாக இருப்பேன். நம்ம ராயபுரத்தில் பாரு பார்பர் ஷாப்புக்கு போனால் 50% டிஸ்கவுண்ட் அவருக்கு. ஜெயக்குமாரா இந்த உக்கால ஓழி லேஸ் போட்டவனே கிடையாதுங்க. ஆமாம், இவனுக்கெல்லாம் அந்த இருந்தானுங்களே ஒரு 31 எருமை மாடு, ஒருத்தனாவது ஒரு வேலை பார்த்தானா அவன்
அந்த அம்மா வந்து என்ன சொல்லிக்குது, ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து என் பொண்ணுங்க இதுக்கு வேலை கொடு. அது தெளிவாக சொல்லியிருக்கணும். இது இன்னும் இத்தனை படிச்சிருக்குது, இதுக்கு வேலை கொடுங்க. இவன் வரும் வேலை கொடுன்னோடனே கதவை சாத்திட்டான், வேலை கொடுத்துட்டான். மாதம் ஆயிடுச்சு. மாதமாகி புள்ள பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. அந்த அம்மா கேட்குது ஃபோனில், அவங்க அம்மா, நான்ப்பா இது நியாயம், தனியாக அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு. இவன், சத்தம் போடாத, நீ தனியாவா. இவ்வளவும் பண்ணிட்டான். ஏன்னா மீனுக்காரன்னா அது என்ன சீலா மீன், அந்த மீன், வஞ்சரம் மீனுக்குன்னு போட்டு விட்டு ஆட்டியிருப்பான். அவனுக்கு மூடு திரும்பிச்சு, கதை விட்டுலான்னா. ஆனால் அவனை போய் நம்ம போலீஸ் பிடிக்கிறதுக்கு போகுது. நம்ம போலீஸு அவங்க பையன் இல்லை, சிந்துக்கு சித்தி. அவன் எம்பி ஆகிட்டாங்க. எம்பி பதவி போயிடுச்சு இல்லை. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் இப்போ, தம்பியை தூக்கி கொஞ்சிக்கிறான். சித்தி புள்ள பிடிக்க போனால் அவங்க பையன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த இருக்குது, 11 மாத்திரை சொல்கிறாரு. அடங்கொக்கால ஓய், அப்போ ஏன்டா அவ்வளோ மாசமாக்கணும் அவன்? அது மட்டும் முடியுமா? பண்ணான்ல. அதை ஒருத்தங்கிறான் பாரு, அந்த மதுரையில் செல்லூர் ராஜா, ஒரிஜினல் கிளிஜோசியக்காரன் புள்ளன்னா அவன் தான். 6 கோடு போட்டுப்பான் அவன் கையில். அந்த கிளி கூடையை மட்டும் கூட அதே ரோலுக்கு அழகாக பிறந்தவன் மாதிரியே இருப்பான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன்னா நம்மளை பார்த்து இப்போ காரி துப்புறானுங்க. அவ்வளோ பியூராக ஒரிஜினலாக கட்சிக்காரனுக்கு. இங்கே எத்தனை பேர் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கடா, எல்லாம் கஷ்டப்படுறீங்களா இல்லையா? ஒருத்தன் கூட நல்லா இல்லை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆட்சியில் உங்களால் எதுவும் சாதிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் பயப்பட மாட்டேன்றான். நீங்களாம் ஏன் இங்கே வரீங்க? என்ன கேட்டாங்க ஒருத்தன், இன்ஸ்பெக்டர் கேட்குறான், நீங்களாம் ஏன் வரீங்க? உங்கள் முதலமைச்சர் தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கேட்குறான். ஹெல்மெட் இல்லாத போய் காலையில் ஸ்கூலுக்கு போய் ஒரு பொண்ணு விட போய் மாட்டிக்கிச்சு. ஏங்க, உங்கள் முதலமைச்சர் தாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாக சொல்லியிருக்காரு, நான் ஃபைன் போட்டேன் போங்கன்றான். அப்போ இந்த ஆட்சி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. எங்களால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, போலீஸ்கிட்ட பேச முடியல. ஆனால் பார்த்தா நாங்கள் ஊழலாட்சி, திமுககாரன் எகிரி குதிக்கிறான். அவன் என்ன பண்ண தெரியுமா? அந்த செல்லூர் ராஜு வைகை அன்னைக்கு போய்க்கிறீங்களா? யாருன்னா சபரிமலைக்கு போகிறவங்களாம் அங்கே போவான். போயிருக்கீங்களா இல்லையா? போயிருக்கீங்க. எப்படி காற்றடிக்கும், அந்த தண்ணிலாம் ஆவியாக போயிடுதான். வைகை அணையில் இருக்கிற ஆவி. தெர்மாக்கோல் இல்லை, நம்ம வீட்டில் ட்ரம்மில் தண்ணி பிடிப்போமாம்மா, ட்ரம்மில் தண்ணி பிடிப்போம்ல, அது மேலே ஒரு தகரம் போடுவோமா இல்லையா? போடுவோம். அது மேலே என்ன பண்ணுவோம்? கரெக்டாக சொல்லு. அது மேலே கல். ஏன்? அந்த தகரம் பறந்து போயிடும். எங்கே? டி நகரில் பீச் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது? அங்கே இருக்கிற பீச்சிலே காற்றடிச்சா இங்கே தகரம் போயிடும்னு நீ கல் வைக்கிற. அந்த கொக்கால ஓடிக்கு இந்த பொது அறிவு கூட இல்லாமல் தக்கையை எடுத்துகிட்டு போய் வைகை அணையில் மூடுறானா. இவன் மூடிட்டு இப்படி திரும்பினா அந்த தக்கை இவன் சூத்தில் அடிக்குது. இதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவுமா? எவ்வளோ செலவு தெரியுமா? 38 லட்சம். யார் அம்மா வீட்டு காசுரா? அம்மா வச்சுட்டு போன காசா? நம்ம வரி கட்டுற பணம். இன்னொருத்தன் மணிகண்டன் ஒரு மந்திரி இருந்தான். ஒரே பொண்ணு 4 வாட்டி கருக்கலை வச்சவன். மந்திரி வேலை பாருன்னு அவனுங்க பார்த்த வேலைகளை பார்த்தீங்களா? சட்டசபையில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அண்ணா பல்கலை 200 பொண்ணை எடுத்து போய் மேட்ரு முடித்து வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ண வேலை தெரியாதுரா எங்களுக்கு. 200 பேர். பொள்ளாச்சின்னா என்ன சொல்லுவோம்? இளநீர் நார், இதான் பொள்ளாச்சி. போன வாரம் போயிருந்தேன் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சின்னா சென்னையிலலாம் மேட்ரு ஊருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஜனம் பூரா ரூமுக்கு வந்தான். போயா அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை பிடிச்சி உள்ளே வையா, இல்லை நீங்கள் கட்டி வச்சு அடிங்கடா, அவன் ஆளுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம், எல்லாம் மந்திரியோட இருந்தான். எவனோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போனான்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லாத ஒருத்தன் வருவான், ஒரு பைய எடுத்து கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கொடுக்க மாட்டோமா? தெத்தி விட்டுருவோம். அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானா திமுக காரர்கள். திமுக காரனுக்கு சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாதுடா. தாங்கிட்ட இந்த 10 ரூபா இருந்தால் 2 ரூபா பணத்தை செலவு பண்ணி தாண்டா பழக்கம். அதாண்டா திமுக, அதாண்டா வளர்ந்தது இந்த திமுக. 25வது வருஷம் கட்சி ஆரம்பித்து 25வது வருஷம் நம்ம தான் ஆட்சி இல்லையா? 50வது வருஷம் நம்ம ஆட்சி, 75வது வருஷம் நம்ம ஆட்சி.
இப்போ நம்மளை எதிர்க்கிறான்ல அவெல்லாம் என்ன லட்சத்தில் இருக்கிறான் நினச்சி பாரு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா சொல்லிச்சு, எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் பெற எதிரிகளே தெரியவில்லை. அப்போ உனக்கு கண்ணு ரிப்பேருன்னு அர்த்தம். சொல்லிச்சா இல்லையா? திமுகவை வேரோடு வேரடி மண்ணோடும் சாய்ப்பேன். இதையும் தாண்டி எங்கள் தாத்தா பேரை சொல்லி கருணாநிதியின் விழா இலம்பை முறிப்பேன். அப்போ 83வது வயசு தாத்தாவுக்கு. திடீர்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டானுங்க, செத்து போயிட்டாரு. அப்போ தான் நான் சொன்னேன், உண்மையிலே எங்கள் ஆத்தா ஒருத்தனுக்கு முந்தானி போட்டு என்ன பெத்தான். நான் சொல்கிறது எல்லாம் சத்தியமாக நடக்குது. நான் இப்போ சொன்னேன், எல்லாருக்கும் சமாதி கட்டார் தாத்தா கலைஞர், ஒரு பெரிய சமாதி பாக்கி இருக்குது, அதை கட்டிட்டு தாண்டா எங்கள் தாத்தா கலைஞர் சாவாருன்னு. கரெக்டாக செத்தாரா இல்லையா? அந்த சமாதி கட்டாத அவர் போனாரா பத்தியா? போகல. ஆக நம்மளை ஏடிஎம்கே இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? இப்போ இருக்கான்ல அந்த விழுப்புரத்தில் ஒருத்தங்கிறான், விழுப்புரமா திண்டிவனமா, சிவி சண்முகம், அவன் எல்லாம் அந்த லாட்ஜில் எல்லா மேட்டரையும் பண்ணிவிட்டு வேட்டி அவரது தெரியாத குடிச்சு விட்டு எவனோ ஒருத்தன் சசிகலான்னு சொல்லியிருக்கான். சசிகலா சின்னம்மா சொல்லு, சின்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டரும் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கான். அவனை சிவி சண்முகத்தை அவன் பொண்டாட்டி வெளியவே நெல்லுன்னு சொல்லியிருக்கு. சரி, ஒரு வேளை நம்ம குளிக்க சொல்லுது போது ஆஸ்பத்திரிக்கு போனோம், கிளம்பின்னு இருக்குது. நம்ம அவனுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருக்கிறோம். எனக்கு இல்லையா, கிளம்பியா நீ முதல்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம், பிளட் டெஸ்ட்டு செக்ஷனுக்கிட்ட போய்க்குது. ஏம்மா என்ன இங்கிட்டுன்னு வர? இல்லை, நான் டெய்லி ஃபோன் போட்டேன் உனக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருடன் தொடர்பில் உள்ளார்னு வந்தது. அவனை போய் எய்ட்ஸுக்கு தானே அந்த பொம்பளை செக் பண்ணியிருக்குது. இப்படி அந்த கூவத்தூர் போனான் இல்லை, எல்லா வீட்லேயும் இந்த லட்சணம். இது ஒரு மானங்கட்ட கட்சி இல்லை. அவங்க ஆத்தா செத்துச்சு, எவனாவது பக்கத்தில் நின்னானா? நடு ரோட்டில் விட்டு கவர்னர் பங்களாவுக்கு ஓடினவன் தான். எங்கள் தாத்தா செத்தார், பாத்தியாடா அந்த கூட்டத்தை? ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு, வீட்டிலேருந்து ராஜாஜி ஆளுக்கு எப்படி போச்சு? எவனாவது மறைச்சம்மா? ஆஸ்பத்திரியில் இருந்தார், ஆஸ்பத்திரியில் இருக்கிறத டிவி பார்க்குறத நம்ம காமிச்சோம்ல. சிக்கானார் தெரிஞ்சதில்லை, செத்தாரு தெரிஞ்சதில்லை, எத்தனை மணிக்கு செத்தாருன்னு சொன்னோம்ல. அங்கே போனோம், எல்லாரும் மண்டு போட்டோம்ல. கொடியை போத்தனா யார் வாங்கின அந்த கொடியை? தேசிய கொடியை எங்கள் அண்ணன் தளபதி வாங்கினார். ஏனென்றால் அவர் ரத்தத்தில் உதித்த பிள்ளை. உங்கள் ஆத்தாளுக்கு என்னடா ஆச்சு? எப்போ செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு தெரியாது. அதிமுக கதை எப்படி ஆச்சா? அது இன்னொருத்த மாங்காய் பழம் கட்சி ஒன்று, ஐயா பையா. அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தாங்க பேசுகிறான் அவன். எங்கள் ஐயாவை பார்த்து வேலை இல்லை என்று சொன்னீர்களா? ஒரு வருஷத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள். எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு சொல்கிறான் அன்புமணி ராமதாஸ். 1 மணிக்கு அவங்க அப்பா சொல்கிறான் எழுந்து வெளியே போகணும். இளைஞர் அன்னைக்கு தலைவர் போடுறாரு அவங்க அப்பா, இவர் வானான்றார். அந்த ஸ்டேஜில் எப்படி நடந்துக்கிறான் பார்த்தியா? அந்த ரவுடி பசங்க நடந்துக்கிற மாதிரி இல்லை, 2 காலையும் ஆட்டிக்கின்னு மைக்கு தூக்கி போடுறது. நீ டாக்டரை படிச்சாடா, நீ உங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்து எத்தனை பேர் செத்துருப்பான்? ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை எதிர்த்தா அந்த கட்சி ஒன்று இப்படி ஆகிடும், இல்லை அவன் செத்தா நம்ம சமாதி கட்டணும். நம்மளை எதிர்ப்பான் சார், ஒன்று எதிர்த்தா அவன் செத்துருவான். நம்மளை எதிர்த்தவன் தானே செத்தான், சும்மா இருப்பார் ஐயா கலைஞர்? கோபுரம் மாதிரி சமாதி கட்டலாமா, ராட்டை வச்சு கட்டலாமா, கொடை வச்சு கட்டலாமா? குசும்புக்கார தாத்தா அவனெல்லாம் கட்டினாரா? ஒன்று காணாமல் போயிடுவான், இல்லை சுற்றி வந்து நம்ம கூடயே கூட்டணி வச்சு எம்எல்ஏ எம்பி ஆகிடும். அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு நம்மால் ரோட்டில் நிற்போம். இவன் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருப்பான், கொரோனாவில் போய் செத்துருப்பான். நம்ம அன்பழகண்ண மாதிரி அந்த நம்பரை தலைவர் கொடுக்கலன்னா, ஃபோன் நம்பரை கொடுத்து ஒன்றிணைவோம் வாயின்னு சொல்லி நம்பரை கொடுக்கலன்னா, அவர் போய் வீடு கூட நலத்திட்ட உதவி கொடுக்கலன்னா, இன்றைக்கி எங்கள் அண்ணன் அன்பழகன் மந்திரியா இல்லையா? ஒரு மந்திரியை சாவு கொடுத்துட்டு தாண்டா இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறோம். இது மாதிரி எத்தனை ஒன்றிய செயலாளர் செத்துருப்பான். இவ்வளவு பேரை எங்களை அடித்து கொண்டு, எங்களை நாசப்படுத்தி கொண்டு, எங்கள் உயிரை கொடுத்து விட்டு, எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களின் தாலியை அறுத்து விட்டு இந்த மக்களை காப்பாற்ற நாங்கள் கட்சி நடத்துவோம். நேற்று வருவாராம், தப்பு வரான், போயிடுவாராம், நாங்கள் ரோட்டில் நிற்கணுமா?
என்னடா நியாயம்? அதை பேசுனா பேசாத, அதை பேசாத, அவர்களே இவர்களே சொல்கிறது தப்புன்றான் சார். ஒரு காலத்தில் நம்ம மேடை போட முடியும், மேடையில் ஏற முடியாது. கோயில் கட்ட முடியும், சாமி கும்பிட முடியாது. இதெல்லாம் மாற்றி எழுதுறது திமுக. நீ பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிற குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு. ஏன்டா ஆண்மை இருக்குது, புள்ள பிறகுது, உனக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ. எங்களை பார்த்து ஏன்டா அடி வயிற்றில் அடிச்சுக்கிறீங்க? வாரிசு அரசியல் எதுடா? வாரிசு அரசியல் சொல்லு. 53 பிறந்தார் அண்ணன் தளபதி. கல்யாணம் முடிந்த 3 மாதத்தில் சிறைவாசம். நீ சொல்றானுங்களே சின்னவரை, அவர் என்ன பண்ணாரு, எப்படி வந்தாரு, ஏன் அவருக்கு துணை முதலமைச்சர் கேட்குறான்ல? உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறீங்க இல்லைம்மா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டு பொண்ணை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமா, ஒரு கற்பனையில் கல்யாணம் பண்ணி கொடுத்த 3ஆவது வாரம் பொண்ணு மாசமாகறான்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க உங்கள் பொண்ணை, கருவாயிடுறா, கன்ஃபார்ம் ஆகுது, கன்சீவாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆன அடுத்த நாள் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா அதை கலைச்சிருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாம்மா? இந்த கருவால் தான் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போனார். மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போட்டால் பொண்ணு ஆத்தா வீட்டுக்கு தானே போனோம் இல்லையா? அந்த பழியை சுமந்து கருவாகி உருவானவன் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவிலேயே பழியை சுமந்தவன், தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பியவன். அவன் கருவில் இருக்கும்போது எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 7ஆம் மாதம் அரும்படம் வைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது காதலியே, மனைவியே, உன் கணவன் நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றாள். தான் பெற்ற குழந்தையை வீட்டுக்கு தூக்கி வந்து பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியில் காட்டினாள் அன்னை துர்கா. பார்த்தார் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட என்னடா மயிறு தியாகம் வேணும்? எவன்டா பண்ணியிருக்கான் அந்த நாட்டில் சொல்கிறாங்க முன்னால்? இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு என்ன கூட கேட்பான் எல்லாரும், தளபதிக்கு 74 72 வயசாகுது, காலையில் பார்த்தா மதுரையில் இருக்கார், மத்தியானம் பார்த்தா திருச்சியில் இருக்கார், சாயந்தரம் நைட்டு 12 மணிக்கு டி நகரில் ஆய்வு நடத்துகிறாரு, எப்படிடா முடியுதுன்னு கேட்பான். அப்படிலாம் பண்ணால் தான் ஒரு கலைஞர் ஐயா புள்ள இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னு கேட்டான். நான் திருப்பி கேட்டேன், 1952 பராசக்தி படம் வந்து பார்த்தியான்னு கேட்டேன். பார்த்தேன்னா. அதுக்கு முன்னாடியும் படம் வந்து பார்த்தியான்னா பார்த்தேன்னா. அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் எத்தனை பாட்டு வரும்னு கேட்டேன். 20 பாட்டு வரும்னா. நீ என்ன பண்ணுவேன்னு? 4 பாட்டுக்கு பாத்ரூம் போவேன், 2 பாட்டுக்கு டம் அடிப்பேன், மிச்சம் பாட்டுக்கு தூங்குவேன்னு சொன்னான். சரி பராசக்தி வந்து இதை பார்த்தியான்னா, இல்லைப்பா 2.25 மணி நேரம் கண்ணை கூட சிமிட்லன்னு சொன்னான். அதாண்டா கலைஞர், அதாண்டா எழுத்து. அப்படின்னா எவனோ கடையில் வைக்கிற மையை வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா எங்கள் தாத்தா கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தா அவர் ஒரிஜினலாக ஊற்றின மை எங்கள் அண்ணன் தளபதி, அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கடான்னு சொன்ன. அப்படிப்பட்ட ஆளை வந்து இன்னைக்கு சட்டசபையில் கவர்னர் வந்து பேசுறது, அது யார்? இது எங்கள் அண்ணன் ஏழுமலை சொன்னார், மவுண்டு பொண்ணு ஒன்று. அது அது எதுக்கு இப்போ தாங்க அது சொல்கிறதில்ல. நான் காரி துப்பி 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 இப்போ சொல்கிறதே இல்லை. இல்லைன்னு வச்சுக்கேன், தூங்கி ஏந்து நான் வீட்டுக்காரர் சவுந்தரராஜன் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் டாக்டர், நல்ல டாக்டர், தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி, தாமரை மலர்ந்தே தீரும். அவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டான். ராத்திரியில் புருஷன் இப்படி சொல்கிறதுக்கா நீ கட்சி? அண்ணனுக்கு பயம். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபி பார்த்து பயம். இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? 150 நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாடு என்று அழைத்து பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை உருவாக்கி வெற்றி கண்ட வீர மங்கை, சீனாவோடு போர் புரிந்து வெற்றி கண்ட தியாக மங்கை, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா என்று சொன்ன அந்த அன்னை இந்திராவை எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக சென்னை மெரினா கடற்கரையில் அடைத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த தலைவன் இந்தியாவில் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி. அதனால் இதை இப்போ நான் கேட்டேன் வந்த உடனே, இது டப்பாவில் குழா வச்சுக்கிதான்னு கேட்டேன். இல்லை மேலே மொண்டு தான் எடுக்கணுமான்னு கேட்டேன். பாரு, மேலே ஊற்றலாம், கீழே பிடிக்கலாம் குழா.
இது புடவையா வேட்டி சட்டையான்னு தெரியல. ஆனால் நான் இது 3வது ஃபங்க்ஷனுக்கு வரேன். எனக்கு ஒரே ஒரு குண்டுமணி கூட கொடுத்ததில்லை. காக்காயாக கத்துறேன். போனால் இது மாதிரி என்ன ஒன்று கொடுத்தா இது மாதிரி கொடுத்தாங்கம்மான்னு சொன்னால் ஒரு அனுப்பு சேர்த்து அனுப்பா இல்லை என்ன? வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த வயசில்? அதுக்கு வழி இல்லாத நீ பேசு, சாவர வரைக்கும் பேசு. இது மாதிரி என்ன கொடுத்து பொண்டாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நீ தூங்கிடாத. அது கட்சிக்காரனோட எண்ணம், தெரியுதா? அதனால் இந்த கட்சி இந்த சட்டையோ இந்த பேண்ட்டோ இந்த குழாவோ முக்கியம் இல்லை. நம்மளோட மானம் முக்கியம். மானம் போச்சுன்னா வாழக்கூடாது. அதுதான் தமிழனோட பண்பாடு. இப்போ இன்னொன்று கிளப்பியிருக்கானுங்க, இந்த பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கலன்னு. 12 மாதத்துக்கு ஒரு பொங்கல் தான் வருது, வருஷத்துக்கு ஒன்று. இந்த 12 மாதமும் 1000 கொடுக்குறது பெருசு இல்லையா? 12,000 பெருசு இல்லையா? அது என்னப்பா அது? அதை நிறுத்திட்டாங்கப்பா, கொஞ்சம் சொல்லுப்பா. அந்த தாடி வச்ச ஒக்கால ஓடி பணத்தை கொடுத்தா நாங்கள் 1000 என்ன 2000 கொடுக்க மாட்டோம். ரயில் ஓடுறதுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்றான், ரோடு போட துட்டு கொடுக்க மாட்டேன்றான், எதுக்கும் கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் இன்னும் வித்தையோ அது என்னது, அதை ஏதோ ஒரு ஜீ பூம்பான்னுவாங்களே, அது மாதிரி ஒரு காலி டப்பாவை கையில் வச்சுன்னு ஜீ பூம்பா ஜங்குன்றாரு. பணம் வருது, உங்களுக்கு அள்ளி கொடுத்துனுக்கிறாரு. எவ்வளோ திட்டம், எவ்வளோ ரோடு போடுறோம். கிண்டியில் கட்டியிருக்குமே ஆஸ்பத்திரி. 2005 அடிக்கட்டு நாட்டினான் மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலு. 5லேருந்து நீங்கள் என்னாச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சா? இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரி இல்லை. நம்ம ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம். கிண்டியில் ஆஸ்பத்திரி வந்துடுச்சா? மதுரையில் நூலகம் வந்துடுச்சா? மதுரையில் ஜல்லிக்கட்டுக்கு அரங்கம் வந்துடுச்சா? எங்கே பார்த்தாலும் வேலை. 10ஆம் வருஷத்தில் இருக்காங்க பாரு நம்ம பகுதி செயலாளர் ஏழுமலை மாதிரி ஆள்லாம். எந்த சந்தில் போனால் எதாவது நோண்டி இருக்கும், அங்கேயும் வேலை. இதுக்கெல்லாம் யார் அப்போ வீட்டிலேருந்து பணம் வர்றது? அரசாங்க பணம். அரசாங்கத்துக்கு ஏது பணம்? அப்போ வரி ஏற்றணும் இல்லையா? அதுக்கு யார் காரணம்? அதிமுக இப்போ போராட்டம் பண்ணுறானே, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடலன்னா கரண்ட் பில்லு நம்ம கண்ட்ரோலு. டெல்லியில் கடன் வாங்கிறதுக்காக வரியை உயர்த்திய தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கியது அதிமுக. அதனால் நான் இந்த பேசுறதில்ல, நான் ஏதோ உங்ககிட்ட கெஞ்சிற மாதிரியும் திமுக ஆட்சி இருந்தால் தான் நான் வாழ்வேன்ற மாதிரியும். நான் செத்தா செத்து போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செத்தா செத்து போகிறேன். அண்ணன் தளபதி இருக்கார், அவரை போய் இப்போ போய் இவனுக்கு நான் அறிமுகம் பண்ணணுமா? உலகத்தில் எங்கே போய் சொன்னாலும் தாத்தா கலைஞரோட புள்ளன்னா அவரை ராஜா மாதிரி வச்சுக்கிது உலகமே காத்துட்ருக்குது. சரிதா? உங்கள் சந்ததி வாழணும், உங்கள் சந்ததி வாழணும். ஒரு காலத்தில் நான் சொன்னேன்ல, 8 தக்குச்சின்னு எங்கள் ஆத்தா சொன்னானே. 3 சோறு நைட்டில், 3 சோறில் ஒரு டெவுசா தண்ணி ஊற்றுவா எங்கள் ஆத்தா. காலையில் அது பேர் மோர் சொம்புன்னு சொல்லுவாங்க. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆகாரம் என்ன தெரியுங்களா? அந்த மோர் சொம்பில் ஒரு சொம்பு நீச்சல் தண்ணி குடித்து தான் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் அந்த படிப்புக்கே எங்கள் தாத்தா கலைஞர் இல்லைன்னா நான் எப்போது டாக்டர் ஆகிருப்பேன். கலைஞர் இல்லை பாருங்கள். பகலில் படித்தேன், ராத்திரியில் வேலை பார்த்தேன், இந்த கையெல்லாம் இழந்தேன். அந்த நீச்சல் தண்ணியில் பட்னியாக படித்தது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது தெரியுமா? ஆனால் அந்த கஷ்டத்தை எவனும் உணரவில்லை. எங்கள் தளபதி உணர்ந்தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலையில் உணவு தந்த ஒரு சரித்திர நாயகன். எல்லாம் கொடுக்குறோம். நான் படிக்கும்போது மினிமம் ஃபீஸ் உண்டு. கார்ப்பரேஷன் ஸ்கூலில் மினிமம் ஃபீஸ் உண்டு. புக்கு எவனும் வாங்கி தர மாட்டான். அந்த மோர் மார்க்கெட் இதில் சென்ட்ரல் பக்கத்தில், அங்கே போய் பழைய புக்கை தேடி வாங்கணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். நீ படி, எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்ற உலகத்தில் ஒரு முதலமைச்சர் எங்க அண்ணன் தளபதியை விட்டா வேற எவன்டா இருக்கான்? நான் படிக்கிற காலத்தில் சொல்றேன். காலைல சாப்பாடு கிடையாது, மத்தியானம் அந்த சாம்பார் சோறு பெரிய ட்ரம்மில் வரும். அதை தரன்னு ஒருத்தன் இழுப்பான், மூக்க சிந்தி போடுவான், காக்கி ஆப் டவுசர் போட்டு கார்பரேஷன் ஸ்டாஃப் துப்புவான், என்னென்னோ வச்சுருப்பான். சுகாதார உணவு எங்கே போட்டாங்க? ஆனாலும் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், யூனிஃபார்ம் எடுக்கணும். இப்போ பால்வாடி பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் தராரா நம்ம தலைவர்? அது எவன்டா தருவான்? அந்த தாயுள்ளம் தலைச்ச தலைவன் எப்படி இருப்பான்டா? அப்போ அந்த தலைவன் வாழும் காலம் ஃபுல்லாக இந்த நாட்டை ஆளணுமா இல்லையா? கடற்கரையில் தூங்குறாரு நம்ம தாத்தா கலைஞர். 96 வயசு வரைக்கும் இந்த நாட்டுக்காக தானே. சக்கரை நாற்காலியில் உட்கார வச்சா கூட தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ் நாடு தள்ளாடக்கூடாது என்று உழைத்த தாத்தாவுக்கு நம்ம அஞ்சலி செலுத்த வேண்டாமா?
இப்படியெல்லாம் 71 வயதிலும் நாயாய் உழைக்கிறாரே, நம் தளபதிக்கு நம் துணை நிற்க வேண்டாமா? அவர் உழைப்பில் பாதியை பங்கு போடத்தான் நம் அண்ணன் உதயநிதியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பெற்றிருக்கிறது நமக்கு பெருமை. திமுகன்னு சொன்னால் கௌரவம், திமுகன்னு சொன்னால் ஒரு திமிர், திமுகன்னு சொன்னால் ஒரு தெம்பு. அதனால் இந்த பிஜேபி, இந்த விஜய் உங்கள் வீட்டு பக்கத்தில் எவனா போனான்னா விஜய் வேணா ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வை, என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடு, நான் வரேன், கருப்பு சேப்பு துண்டு போட்டு அனுப்புகிறேன். நான் பேசுனது நிச்சயமாக சரியாயிடும். நான் பேசுவேன், அது எப்படி பேசணும் எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு படங்க, அந்த தலைவான் ஒரு படமா, ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத 2 நாள் போய் கொடநாட்டு வாசிப்பிடல, அப்புறம் என் வாயில் நல்லா வருது. 2 நாள் போய் குளிரில் நடுங்கி நின்றுங்க நானுங்க அப்பனும் மௌனம். ஒரு படம் போனோம் மயிரா போயிடும். இந்த திமிரு, இந்த நக்கல் அப்போ எங்கடா போச்சு உங்களுக்கு? இப்போ பேசுகிறீங்கல்ல, ஏண்டா ஊருக்கு வச்சோம் புள்ளையால் கொண்டு ஆண்டி மாதிரி திமுக அண்ணா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? நாங்கள் ரவுடித்தனம் பண்ணாதுக்கிறதுனால அடக்கமாக ஆட்சி நடத்துறதுனால மக்களுக்கான ஆட்சி. அதுவும் எப்படி சொல்கிறாரு பாடுறாங்க எங்கள் தலைவர், ஓட்டு போட்டவனுக்கும் ஆட்சி, ஓட்டு போடாதவனுக்கும் ஆட்சி, கத்தி கத்தி சாவரணை எனக்கான ஆட்சி இல்லையே. ஒரே ஒரு வீடுங்க, இந்த இவர்கிட்ட கூட சொல்லியாச்சு மாவட்ட செயலர், ஒரு வீடு நான் கேட்கல. முதலமைச்சர் சொல்லி ஒரு வீடு கொடு, வீடு இல்லாத இருக்கான், வீடு இடிஞ்சு போனதெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, என் வீட்டில் ஒரு லட்சத்தை அவர் சொல்லி அனுப்புகிறாரு. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அவன் சொல்கிறான், திமிரு உங்கள் பேரில் கரண்ட் பில்லுக்குது, உனக்கு வீடு கொடுக்க முடியாது, எனக்கு லெட்டர் அனுப்புறான். ஒரு முதலமைச்சர் சொல்லிமா? அப்போ இந்த ஆட்சி திமுக ஹெல்ப் பண்ணுதா? இல்லை இது ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னால் நடந்துருமா? அவன் இருப்பான் அந்த சீட்டில். ஆனால் எதை இழந்தாலும், நமக்கு என்ன கிடைக்காமல் போனாலும், நம் சந்ததி வாழ வேண்டுமென்றால் திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தே தீர வேண்டும். அந்த உறுதி உங்கள் மனதில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம் சந்ததிகள் நாதியற்று போவார்கள். எதுவும் கிடைக்காது. இப்போ கிடைக்கிறதெல்லாம் சும்மான்றான். ஆனால் மகாராஷ்டிராவில் 2100 ரூபா கொடுத்து தான் ஆட்சியை பிடிச்சான். கர்நாடகாவில் இப்போ பணம் கொடுக்குறான், டெல்லியில் பணம் கொடுக்க போகிறான். இப்போ நம்ம சொன்னதை அவன் உணர்றான். அதனால் திமுக இப்போ இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்குது. இந்த கட்சியை காப்பாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? 234க்கு 200, 200க்கு 234க்கு 220, ஒரு 14. அதுவும் நம்ம கூட்டணி கட்சியாக தான் இருக்கணும். 220 சீட்டை ஜெயிச்சு அவர் கையில் கொடுத்தோம்னா, 5 காசு இல்லாமல் இவ்வளோ ஆட்டம் போடுறோமே, 5 காசு இல்லாத இவ்வளோ சலுகை செய்கிறோமே, நமக்கான பணத்தை கொடுக்கின்ற ஆட்சி ஒருவேளை நாளை மத்தியிலே வந்து விட்டால், எப்படி மன்மோகன் சிங் இருக்கின்ற போது எல்லாம் நமக்கு கிடைத்ததோ அது போன்ற ஆட்சி வந்துவிட்டால் உங்கள் சந்ததி அல்ல, அடுத்து வரும் சந்ததியும் வாழும். அதற்கு தளபதி வழி செய்வார். நாமும் சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே உழைப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.